நாம் தமிழர் இயக்கம் இன்று ஓம் தமிழர் இயக்கமாக மாறி வருவதாக விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு விமர்சித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சேலம் கோட்டை மைதானத்தில் பழனி பாபாவின் 28வது ஆண்டு நினைவேந்தல் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு, சனாதனத்தை அழிப்பதுதான் பழனி பாபாவின் இலக்காக இருந்தது எனவும், பழனி பாபாவின் வாரிசாக திருமாவளவன் செயல்பட்டு வருவதாகவும் கூறினார். மேலும் நாம் தமிழர் இயக்கம் இன்று ஓம் தமிழர் இயக்கமாக மாறிவிட்டதால் திராவிட அரசுகளை முன்னெடுத்த தந்தை பெரியாரை எதிர்க்கிறார்கள் எனவும் விமர்சித்தார். மிக மோசமாக RSS இன்னொரு கிளையாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே செயல்படக்கூடிய ஒரு இயக்கம் இருக்கிறது என்றால் அது எல்லோருக்குமே தெரியும். அந்த இயக்கம் நாம் தமிழர் என்ற ஒரு இயக்கம். இன்றைக்கு அது நாம் தமிழர் என்கின்ற இயக்கம் இன்றைக்கு ஓம் தமிழர் இயக்கமாக மாறி இருக்கின்றது. ஒரு காலத்திலே தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டு பேசியவர், புரட்சியாளர் அம்பேத்கருடைய மேடைகளிலே பேசியவர், விடுதலை சிறுத்தைகள் மேடைகளிலே பேசியவர். ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக, செய்தி தொடர்பாளராக இன்றைக்கு மாறிக்கொண்டு இன்றைக்கு RSS கைப்பிள்ளையாக, வளர்ப்பு பிள்ளையாக இன்றைக்கு மாறிக்கொண்டு அவர் செயல்பட்டு வருகிறார்கள்.